பணம் நிம்மதியை தராது அப்படின்னு சொல்லி இல்லாதவங்கள்ட்ட போய் சொன்னா கடுமையான கோபப்படுறாங்க. பணம் தான் எனக்கு நிம்மதி. சரி, பணம் இருந்தா சந்தோஷமா இருப்பேன், நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு. சரி, அதே பணக்காரங்கள்ட்ட போயிட்டு பணம் நிம்மதியை தருமா? அட போப்பா, நான் படுற பாடு எனக்கு இல்லாத பணமா, ஆனா நிம்மதி இல்லை அப்படின்றாங்க. அப்ப ரெண்டு பேருமே நிம்மதி இல்லாம தான் இருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பணம் இருந்தா எனக்கு நிம்மதி வரும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன ஒரு கேசட்ல வீடியோவா போட்டு கொடுத்தேன். கோடி கோடியா பணம் வச்சுக்கிறான், கோயிலுக்கு போறான். அவன் நினைச்சா எல்லாத்தையும் வாங்க முடியும், கடவுளை கூட வாங்கி பொட்டியில வச்சு பூட்டிப்பான். ஆனா அவன் எதுக்கு கோயிலுக்கு போனோம்? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அவனும் கடவுளுக்கிட்டு போறான். அவன் எதுக்கு போறான்னு யோசித்துங்களா கொஞ்சமாவது அப்படின்னு 30 வருஷத்துக்கு முன்ன வீடியோ கேசட்டு போட்டு ரேடியோ பேசியே கொடுத்தேன். கோடி கோடியா பணம் வச்சுக்கிறவன் ஐயா, என்கிட்ட கோடி கோடியாகுது, பணத்துக்கு பஞ்சம் இல்லை. ஆனா இதை பாதுகாக்கிற சக்தி எனக்கு இல்லை. அதுக்கு பாதுகாப்பு நீ தான் தரணும், என் உடல் ஆரோக்கியத்தை தரணும், நான் நோயாளி ஆயிட்டேன்னு அவன் போறான் பணக்காரன், கடவுள்கிட்ட போய் கேட்கறான். ஏழை என்ன பண்றான், ஐயா அடுத்த வேலைக்கு சோறே இல்லை, உடல் நல்லா பலமாக தாங்க, ஆனால் உழைக்கிறதுக்கு உழைப்பு கிடைக்கல, ஊதியம் கிடைக்கல, அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு நீ எதனா வழி பண்ணுன்னு இவன் போய் கடவுளை கும்பிட்றான். அப்போது பணம்ன்றது, அதனால தான் சொன்னான் கண்ணதாசன், அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும், வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். 10 ரூபாய் சம்பாதிச்சுட்டு என்னங்க பண்ணுறது, அங்கே ஒரு ஃபங்க்ஷனுங்க, எங்கள் மூத்த மாமியாருக்கு ஃபங்க்ஷனுங்க, எங்கள் மச்சன்சிக்கு ஃபங்க்ஷனுங்கன்ட்டு ஒரு 10,000 ரூபாய் வாங்கி செலவு பண்ணி எப்படி கொடுப்பேன்? கொடுக்க முடியாது. அப்போ துன்பம் வந்துடும். அப்போ உன் வரவை விட நீ செலவை ஜாஸ்தி பண்ண, அப்போ நீ குருட மாதிரி. அதே நேரத்தில் உன்னால் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஆழாக்கரிசி சோறுக்கு மேலே துண்ண முடியாது. நான் பணக்காரங்க, ஒரு மூட்டை அரிசி சோறு துண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ஒரு ஜான் வயிறு, அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தேவையான தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அப்போது அந்த பணக்காரன் என்ன பண்ணணும்? இப்போ தானே சொன்னேன், அரசியல்வாதிக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, உலகத்துக்கு நல்லது செய்து நல்ல பேர் எடுத்து நிலையான வாழ்க்கையை தேடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பணக்காரன் ஏதோ ஒரு வழியில் அவன் சம்பாதிச்சிட்டான், பணக்காரனாகிறான். இப்போ அவனாலையும் சாப்பிட முடியல, சாப்பிட முடியாத நிலையில் வாழ்ந்துன்னுக்கிறான். ஆனால் அவனுடைய பணத்தை பல நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போது அவனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். பரவாயில்ல, நான் 10 பேருக்கு சோறு பண்ணுறேன், பரவாயில்ல, நான் ஒரு கோயில் கட்டி வச்சேன். அப்போ அவன் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தங்குது. கோடி கோடியா டெய்லி நோட்டை எடுத்து எண்ணி போட்டு போட்டுறதால உனக்கு என்ன பயனுக்குது? ஒரு பயனும் இல்லை. அதனால இல்லாதவனுக்கு இருக்கிறத நீ சைக்கிளில் போயின்னுக்கிற, உனக்கு என்ன இந்த ஓட்டர் சைக்கிள் ஒரு 300 ரூபா சைக்கிளை வச்சுன்னு ஓட்டின்னுக்கிறேன். ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்கணும். சரி, பைக்கும் கிடைச்சிச்சு, எப்படியோ கஷ்டப்பட்டு பைக் வாங்கிட்டேன். என்ன பைக்கு, பிளைமவுத் கார் இருந்தால் நல்லா இருக்கணும். அப்போது ஏழைக்கு பணம் இல்லை. சரி, ஒரு 10,000 கொடுத்து நீ நல்லா இருன்னு சொல்லு. திருப்பி அவங்க என்னங்க 10,000 அது ஒரு காசாங்க, அது அவன் கோடி வச்சுங்கிறாங்க. ஏன்னா இவன் தன்னை பார்த்து வாழறதே கிடையாது, உலகத்தை பார்த்தே வாழும்போது அப்போ உலகத்தில் இருக்கிறவன் எண்ணங்கள் தான் இவனுக்கு வரதை தவிர இவன் மேலே இருக்கிற எண்ணம் வரல. காரணம் இந்த ஆசை எல்லைக்குள்ள நிக்கல. அதனால தான் கண்ணதாசன் சொன்னான், கையளவு உள்ள வச்சு கடல் அளவு ஆசை வச்சான். ஆசைக்கு அளவு தடை இல்லையே, எவ்வளவுன்னா ஆசைப்படலாம். அப்படி ஆசைப்படும் போது தான் துன்பத்தில் போய் விழறான். அதனால நம்மளுடைய வருமானம் என்ன, அதில் வாழணும். பணம் இல்லாம எந்த செயலும் இன்னைக்கு இந்த உலகத்துல செய்ய முடியாது. பணம் வேணும். ஆனா அந்த பணமே வாழ்க்கைன்னு ஆக்கிக்க கூடாது. ஆக்கிக்கினா வாழ்க்கை சிதைஞ்சிடும். வாழ்க்கைக்கு பணம் அவசியம் தேவைப்படுது. ஆனா வாழ்க்கையே பணமாக்குனீங்கன்னா மிருகம் மாதிரி மாறிடுவே. நீ உன்னுடைய குணாதிசயங்கள்லாம் போயிடும், உன்னுடைய செயலெல்லாம் மூர்க்கத்தனமா இருந்தா மாறிடும். அதனால பணத்தை உபயோகப்படுத்தணும், அது மேல பற்றா வச்சுக்க கூடாது. அந்த மாதிரி வாழ்ந்தால் பிரச்சனை இல்லை. பணம் பணமே வாழ்க்கைனாதான் நிம்மதி போயிடும். அது ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரன். எத்தனை ஏழை பணக்காரன் ஆயிக்கிறானே. அவன் என்ன சொல்றான், நான் ஏழையா இருக்கும்போது நல்லா இருந்தாங்க, பணக்காரன் ஆயிதாங்க கஷ்டப்படுறேன். அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப அப்ப பணம் வந்தா கஷ்டம் வந்துடுதுன்னு கூட, பணமும் பாவமும் இணைஞ்சது ஒரே பொருள். அது யாருக்கிட்ட அதிகம் சேர்ந்தா அவன் குடும்பத்துல பாவமும் சேர்துன்னு அர்த்தம். அது அவனுக்கே தெரியறது இல்லை. பணம் சேர்த்துன்னு நினைச்சுக்கிறான், பாவம் சேர்த்துறான்னு நினைக்கிறது இல்லை.
ஏன்னா அந்த பணம்ன்றது நல்வழியில சம்பாதிக்கிறது ஒரு விதம் இருக்குது. ஆனா பணக்காரன் ஆகணும்னு தீய வழியில சம்பாதிக்கிறது ஒரு விதம் இருக்குது. நல்வழி சம்பாதிக்கிறவங்ககிட்ட அளவு மீறி பணம் சேராது. தீய வழியில சம்பாதிக்கிறவங்ககிட்ட கணக்கு இல்லாத போய் சேரும். அப்போ அந்த தீயத்தினுடைய விளைவு பாவம் தானே. அப்ப பணம் சேரும் போது பாவமும் சேர்ந்து இல்லையா? அதனால பணம் சேர்ந்துச்சு அவன் உத்தமன்னு சொல்ல முடியாது. பெரும் பாவத்துல ஈடுபட்டான்னு அர்த்தம். அதனால பணம் சேர்ந்ததால ஒருத்தனுக்கு நிம்மதி இல்லை, பணம் இல்லாதால ஒருத்தனுக்கு நிம்மதி இல்லை. மனம் நிம்மதி எங்க இருக்குன்னா மனசுக்குள்ளது. இது போதும்னு எப்ப நினைக்கிறான் அவன் நிம்மதியா இருக்கும். இது எப்ப பத்தாதுன்னு நினைக்கிறான் அவன் நிம்மதி எத்தனை கோடி வந்தாலும் நிம்மதி இழந்துருவான். இப்போ அமெரிக்கா ஜனாதிபதி முதல்ல ஒருத்தன் தான், கிளின்டனா? பில் கிளின்டன். கிளின்டன் இல்ல, ஒபாமா இருந்தாரு. ஜார்ஜ் புஷ் இருந்தாரு. ஜார்ஜ் புஷ். ட்ரம்பட் இருந்தாரு. ட்ரம்பட். ட்ரம்ப் ஒரு வாட்டி ஜனாதிபதி இருந்தல, எல்லா பேரும் கட்சி உலகத்துல இருந்து போக வேண்டியதான் வீட்டுக்கு. இப்ப 2வது வாட்டி போட்டி போட்டுங்க. ஏன்? சேர் விட மாட்டேங்குது. மந்திரிங்களுக்கு கூட அப்படிதான். ஆமா, இருக்கிற மந்திரிகளா கூட அந்த சேர் விடாது. ஒரு வாட்டி உட்கார்ற வரைக்கும் தெரியாது, உட்கார்ற வரைக்கும் போட்டி போடுவேன். உட்கார்ந்துட்டீங்கன்னா அந்த சேரை விட்டு கொடுக்க மனம் வராது. இந்த மாதிரி பற்று உள்ளவன் துன்பப்பட்டே தீரணும், வேற வழியே கிடையாது. அதனால எந்த ஒரு விஷயமும் அவனுக்கு சந்தோஷமும் துக்கமும் எங்க இருக்குது? வெளியே இருக்குதானா? வெளி உலகத்துல ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் உன் மனசுக்குள்ளவே இருக்குது. உன் மனசை சீராக்கன்னா உன் வாழ்க்கை சீராக்கும். உன் மனத்தை சின்னாபின்னமா விட்டு செதற விட்டுட்டீங்கன்னா அது வாழ்க்கையும் செதறி போயிடும். அதனால முதல்ல மனசை சீர்திருத்தம். அப்ப மனம் சீர்படணும்னா என்ன பண்ணணும்னா மூச்சு அடங்கணும். அதுக்கு இந்த பாதை அவசியம். இது அடங்காம மனம் சீர்படாது, அந்த எண்ணங்கள் கலையாது. ஏன்னா ஒரு பானையில நிறைய குப்பை கொட்டி வச்சுக்கிறோம். இந்த குப்பையெல்லாம் அதில் சேர்ந்து போயிருக்குது. இதெல்லாம் வெளியே போனா பானை ஃபுல்லா தண்ணி பிடிக்கணும். அப்ப அந்த குப்பை மெந்து அந்த தண்ணியில் அடிச்சுன்னு வெளியே வரும். அது மாதிரி தண்ணின்ற காத்த உள்ள ரொப்பனா குப்பைன்ற அழுக்கு வெளியே போயிடும். அதை ரொப்ப கத்துக்குங்க. சொல்லுப்பா. என்னம்மா? குடிக்கலையா அவரு ஒரு முடிவோட சொல்லுப்பா. ஐயா, நான் எளிமையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பல பேர் பயங்கர கஞ்சமா இருக்கிறாங்க. எளிமையா இருக்கு. எளிமைக்கும் கஞ்சத்தனத்துக்கும் உள்ள வேறுபாடு. எளிமைன்றது வேறப்பா, கஞ்சதானம்ன்றது வேற. ஆனா அது ரெண்டும் ஒண்ணா ஆக்கிக்கிறாங்க. அத அவங்க அறியாமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம இங்க இருக்கிறோம், இந்த கொரோனா ஸ்பிரிட் வந்தது இல்ல? ஆமா. ஒரு 120 குடும்பம், இருளர் குடும்பம் இருக்குது இந்த பாக்பட்டியாண்டு. ஆமா. அவங்க ஒன்றும் நம்மளை கேட்கல. ஆனா நம்ம என்ன பண்ணோம், அவங்க அந்த டைம்ல ஒரு வேலை வெட்டிக்கு போக முடியாது. அவங்க வரவு வெட்ட போவாங்க, கழனிக்கு போவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் செய்து 4 ரூபா சம்பாதிப்பாங்க. அந்த டைம்ல எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருந்தப்போ என்ன பண்ணோம், முதல் வாட்டி 10 கிலோ அரிசி, கையில் 1000 ரூபாய், ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு எண்ணெய் பாக்கெட்டு கொடுத்தோம். சரி முடிஞ்சு போயிடுச்சுன்னா 2வது வாட்டி முடியல, திருப்பி இந்த கொரோனா திறந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன், ஒரு புடவை, ஒரு வீட்டுக்கு ஒரு லுங்கி, 10 கிலோ அரிசி, 400 ரூபாய் காய்கறி, எண்ணெய் பாக்கெட்டு, பிஸ்கட் பாக்கெட்டு, கையில் 1000 ரூபாய் கொடுத்தோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி வறுமையான இடத்துல இங்கே பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க, ஆனால் யாரும் 10 ரூபாய் உதவி பண்ணுறதுக்கு இல்லை. சாமி வந்து இந்த உதவி பண்ணார், இது 1 மாதத்துக்கு நாங்கள் வச்சு சாப்பிடுவோம். அப்போ அந்த 1 மாதத்துக்கு அந்த கடவுள் வாழற உடல் வாழுத. நீ மனிதனுக்கு பண்ணுறேன்னு ஏன் நினைக்கிற, கடவுளுக்கு பண்ணுறேன்னு நினச்சிக்கோ. இப்போ இந்த உதவிகளை பண்ணிட்டோம். சரி 6 மாதம் மொத்த கவுன்சிலர் எலெக்ஷன் வந்துச்சு. ஏம்மா நான் உங்களுக்கெல்லாம் அரிசி கொடுத்துக்கிறேன், மிளகா கொடுத்துக்கிறேன், புளி கொடுத்துக்கிறேன், எனக்கு ஓட்டு போட்டுங்க. இதுக்காக நம்ம வேலை இப்படி கொடுக்குறோம் உண்டு. அதுக்காக தாங்க கொடுக்குறாங்களே அரசியல்வாதிங்க கொடுக்குறது. அரசியல்வாதி சினிமா நடிக்கிறவங்க கொடுக்கறது, பின்னாடி அரசியலுக்கு வரப்போ சினிமா நடிக்கிறவங்க கொடுக்கறது அரசியலுக்கு வரப்போறாங்கன்னு அர்த்தம். அரசியல்வாதிங்க கொடுக்கறது ஓட்டு போடுங்கன்ற கேட்கறதுக்கு அர்த்தம். இங்க எல்லாம் சுயநலத்தில் இயங்கிக்கினுக்குது. இது தொண்டு கிடையாது. இது பேர் தொண்டுன்னு சொல்ல முடியாது. நான் உதவி செய்தேன். உதவின்றது என்னன்னா கொடுத்தா கேட்கக்கூடாது.
நீ 10 ரூபாய்க்கு கொடுத்து போட்டு ஓட்டு போடுவீன்னா திருப்பி கேட்கறேன்னு தானே அர்த்தம் அது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால கொடுத்தா கேட்காதது தான் உதவி. இப்போ சில பேர் சொல்லுவான், ஒரு 50,000 ரூபாய் வண்டி கொடுத்துருப்பான் உன் கல்யாணத்துக்கு, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு. நான் தாங்க உதவி பண்ணேன். உதவின்றது என்னது? கொடுத்துட்டு கேட்கக்கூடாது, அதை திருப்பி கொடுத்தா வாங்கினோம். கொடுத்ததே வட்டிக்கு வியாபாரம், இது எங்க உதவி ஆகும்? இது மாதிரி நிறைய பேர் ஏமாத்து. அதனால கஞ்சத்தனம் வேற, எளிமை. எளிமைன்றது எத்தனை கோடி இருந்தாலும் நீயா வாழறது எளிமை. எத்தனை கோடி இருந்தாலும் அடுத்தவனுக்கு 5 பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் ஏன் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிறது கருமி. வணக்கம்பா. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யானெனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாகி என் சொல்லி வாழ்த்துவனே. சாமி, இந்த பாடலுக்கு கொஞ்சம் விளக்கம் ஐயா சொன்னா பரவாயில்ல. விளக்கம் நான் என்ன புத்தகமா எழுதினுக்கிறேன்? விளக்க உரை எழுதி கொடுக்கறதுக்கு ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்துக்கிறேன். அதில் பயணம் பண்ணுங்கன்னா புக்கில் இருக்கிறதெல்லாம் எழுதி எடுத்துன்னு வந்து விளக்கம் சொல்லுன்னா நான் என்ன பாட்டு கிளாஸ் நடத்துறேன்னா இல்லை ஆன்மீக கிளாஸ் நடத்துறேன்னா? என்ன சொல்றாரு முதல்ல? 5 வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி. அப்போ எங்கிருந்து வந்தேன்னு சொல்லிட்டார் சாமி. என்னத்துல நீ ஏங்குற? 5 பஞ்சபூதத்துல ஏங்குறேன்னு சொல்லிட்டாரு. உலகமும் 5 பஞ்சபூதத்துல நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி 5 பஞ்சபூதத்துல இயங்குது. இந்த மனித உடலாம் 5 பஞ்சபூதத்துல இயக்குது, அதையும் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சொல்லணும்னா அந்த பின்னாடி வர்றது நீயாகி அவரவர் கூத்தாட்டு வானாகி. உன் கூத்து, நீ என்ன கூத்து ஆடினியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு பின்னாடி வாழ்வு அமைய போகுது. இங்க கடவுளுக்கே வேலை கிடையாது. நான் என்ன கூத்து ஆடுறனோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிரிவில் எனக்கு வாழ்வு அமைய போகுது. அப்ப இந்த கூத்தை நான் முதல்ல யோசிக்கணும். நான் எந்த கூத்து ஆடணும்? உலக கூத்தாடனா உலகத்துக்கு ஏற்ற மாதிரி என் வாழ்க்கை அமையும். தெய்வ கூத்தாடனா அதுக்கேற்ற மாதிரி என் வாழ்க்கை அமையும். அப்ப நான் எந்த கூத்தாடணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வேற என்ன சாமி? ஆசிரியர், ஆசான், குரு, இந்த 3 பேரும் ஒன்றா சாமி, வேறு வேறா சாமி? அது எப்படிப்பா ஒன்றாகும்? மாதா, பிதா, குரு, தெய்வம் ஒன்றாகுமா? ஒன்னாகுமா சாமி? மாதா, பிதா, குரு, தெய்வம் ஒன்னாகுமா சாமி? அதாவது ஒரு குரு தாயாகவும் தந்தையாகவும், குரு குரு எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம். மாதா, பிதா, குரு, தெய்வம் 3 ஒன்னா, 4 ஒன்னாகுமா? இல்ல சாமி. அப்போ எப்படி ஆசிரியர் ஒன்னாகும்? ஆசான் எப்படி ஒன்னாகும்? குரு எப்படி ஒன்னாகும்? ஆசிரியர்னா நீ எங்கன்னா ஸ்கூல்ல போனா 4 புக்கு பேப்பர் எடுத்து அதுல இருக்கிறத படிச்சுட்டு சொல்லிட்டு போன ஒரு ஆசிரியர். நீ ஒரு தொழில் கத்துக்கணும், அந்த தொழிலுக்கு ஒருத்தர்கிட்ட போனீங்கன்னா அந்த தொழிலை கத்து கொடுத்த ஒரு ஆசானு, தெய்வீகத்தை கத்து கொடுக்குற ஒரு குரு. அதனால மாதா உலகத்துல சிறந்தவோ உயர்ந்தவோ பல வீடியோக்களை சொல்லிக்கிற. தாய் பெண் என்ற ஒரு உருவம் இல்லைன்னா உலகம் ஒண்ணு கிடையாது. எல்லா ஜீவராசிலையும், மனிதனில் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிலையும் பெண் உருவம்னு ஒன்று இல்லைன்னா உலகம் ஒண்ணு கிடையாது. அந்த பெண்ணுக்கு உறுதுணையா ஆண் இல்லைன்னா அந்த பெண்ணு வாழவே முடியாது. இதை பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன் நான். அப்ப பெண்ணுன்ற ஒரு புனித பொருள், அது பெண்ணுன்ற ஒரு உயர்ந்த பொருள். அதனால சொன்னா மாதா உயர்ந்தவடா. சரி, மாதா மட்டும்தான் உயர்ந்தவளா அப்படின்னா இல்லப்பா. மாதாவுக்கு தானம் கொடுத்தவன் தந்தை உயர்ந்தவன், பிதா உயர்ந்தவன். பிதா தானம் கொடுக்கலன்னு சொன்னா இவன் மாதாவாயே இருக்க முடியாது, கன்னி பொண்ணாவே இருக்கணும். அப்ப பிதா தானம் கொடுத்ததால் தான் இவன் மாதாவானா, தாயானா. அப்ப தாய்க்கு ஒரு தகப்பு வேணும். அப்ப தகப்பனும் உயர்ந்தவன் தான். சரி, இவங்க 2 பேரும் இல்லப்பா, இவங்க எல்லாம் கடமைக்கு உனக்கு 10 புள்ள பெத்தாங்க, புள்ள ஓன என்ன பெத்துக்கினாங்க. அவங்க போகும்போது போய் ஊந்திங்க, பிறந்துட்டீங்க. ஆனா குரு அப்படி இல்லை. கடவுள்ன்ற வேஷம் போட்டுக்கின்னு வந்துக்கிறான் குரு வடிவத்துல. அவன் மாதா பிதாவை விட உயர்ந்தவன். சரி, அவன் மட்டும் உயர்ந்தவன் இல்ல, அவனை விட உயர்ந்தவன் கடவுள். அதனால மாதா, பிதா, குரு, தெய்வம் உயர்ந்தது. நம்மால் என்ன ஆகுதுன்னா, என்னங்க தெய்வத்தெல்லாம் சொல்லலைங்க, மாதா பிதா தான் உயர்ந்தது. ஏன்னா ஆரம்ப பள்ளியில் படிக்கணுங்க எம்ஏ புக்கை பிடிப்பாங்க, ஆரம்ப பள்ளியில் படிச்சுங்கிறீங்க நீங்க. அதனால மாதா பிதா வரைக்கும் சொன்னாங்க உயர்ந்தவன்னு.
எம்ஏக்கு வரும்போது கடவுள் தான் உயர்ந்தவன் சொல்லுவாங்க. அதான் இங்க நடந்துங்குது. சொல்லு சாமி. சாமி, ஒரு காலத்துல கோவில்கள் நீதிமன்றங்களா இருந்தது, பாடசாலைகளா இருந்தது, கலைமன்றங்களா இருந்தது, மருத்துவமனைகளாக இருந்தது. நம்ம ஏதாச்சும் முடியலன்னா அந்த கோயிலில் போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாம் சிறப்பா இருந்தது. நாளாக நாளாக அதெல்லாம் வெளியேற்றப்பட்டது சாமி. அது எதனால சாமி? இப்போ நீ முதல்ல இதெல்லாம் போட்டுனுந்தியா சாமி? இது மருத்துவத்துக்கு போட்டுனுந்தியா? இல்ல சாமி. இப்ப போட்டுக்கினேன். நாளாவ உன் பந்தா காட்டுறதுக்கு போட்டுக்கினேன். உலகம் அப்படி போயினுக்குது. மருத்துவத்தோட சார். மருத்துவம் இல்லையா, ஏதோ ஒண்ணுக்கு உலகம் ஒவ்வொரு காலத்திலயும் அது பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு போய்கினே இருக்கும். வேகமா அழிவை நோக்கி பயணம் பண்ணிங்குது. விஞ்ஞானம் சொல்றோமே, இன்னைக்கு கோள்கள்லாம் மாறி இருக்குது. கோள்கள்லாம் இருந்த கோள்படி இல்லை, எல்லாம் திசை மாறுது. இந்த திசை மாறுறதுக்கு என்ன காரணம்? விஞ்ஞானம் ஒரு காரணம். அங்கே போய் ராக்கெட்டை விடுறது, இங்கே போய் ராக்கெட்டை விடுறது, இதெல்லாம் விட்டு கோள்கள் மாறும்போது அதனுடைய செயல்கள் மாறும்போது மனிதனுடைய குணங்கள் மாறுது. அதனால அதெல்லாம் போயிடும். ஒருத்தன் சொல்றான், கோயில் எதுக்கு, குளம் எதுக்குடா, பள்ளிகள் செய்வோம் அப்படின்ட்டான் இல்லையா? பள்ளி மட்டும் செய்து வச்சு என்ன பண்ண போற? ஒரு பக்தி இல்லாத. இன்னைக்கு கிரிமினலுங்க பார்த்தீங்கன்னா படிக்காதவனே கிடையாது, எல்லாம் படித்தவன் தான். கொலை பண்ணுறவன், பிட்பாயிட் அடிக்கிறவன், திருடன் எல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்காதவன் யாரும் பண்ணுறதில்ல. எல்லாம் நல்ல கிராஜுவேட்டுங்க பண்ணுறாங்க. கேட்டால் காலேஜுக்கு பணம் இல்லை, எனக்கு அப்பா அம்மா கொடுக்கலன்றாங்க. அப்போது இந்த படிப்பு கூட பக்குவம் வளரணும். அப்போ படிப்பு கூட பக்குவம் வளரணும்னா தெய்வ பக்தி ஓடணும். அப்போ அவன் மனித நிலையிலேயே வாழ்வான். வெறும் படிப்பை வச்சுக்கினா கிரிமினலுக்கு தான் உதவும். படிக்காத காமராஜர் உலகத்துக்கு என்ன தேவையோ அதை செய்தார். படிச்சு வந்த மந்திரிங்கெல்லாம் இன்னைக்கு கிரிமினல் வேலை செய்துங்கிறாங்க. அப்போ படிப்பு கூட பக்தி சேரணும். சேர்ந்தா மனித நேயம் உருவாகும். படிப்பு கூட பக்தி இல்லாம வெறும் படிப்பு மட்டும்தான் கிரிமினலுக்கு தான் உதவும். எப்படி எப்படி திருடலாம், எப்படி எப்படி தப்பிக்கலான்னுட்டு. அதனால படிப்பு மட்டும் இருந்தால் போதாது, மனிதன் கூடவே பக்தியும் இருக்கணும். அவன் எந்த மதத்தை சார்ந்தவனோ இருக்கட்டும், நல்ல பக்தி இருக்கணும். பக்தி இருந்தால் அவன் நல்ல மனிதனா வாழ்வான். பக்தி இல்லாதவன் மொட்டுத்தனம் தான் வளரும். அதனால பக்திகள் தேவை. அது காலங்கள் மாறி போயினுக்குது. ஆமா சாமி. சாமி, இப்போ எலுமிச்சம்பழத்தை கோயில்ல கொடுக்கறப்ப திருப்பி கொடுக்கறப்ப கனி கொடுங்கன்னு கேக்குற சாமி. அப்ப இது பொங்கல் கொடுத்த பிரசாதம் ஆயிருச்சு. சரி. அப்புறம் சாமி இது தண்ணீர் கொடுக்கறப்ப தீர்த்தம் கேக்குற சாமி. சாமி தீர்த்தம் கொடுங்க சாமின்னு கேக்குறாங்க. ஆனா இதெல்லாம் போய் வர்றப்ப மாறி வர ஒரு மனிதன் மட்டும் வெளியில வர்றப்போ மனிதன் மட்டும் மனிதனா வர்றான் சாமி. அவன் புனிதனாகிறதுக்கு தான் இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்ப சொன்னீங்க சாமி நிறைய. அது பூரா அதான் சாமி நீங்க சொன்னது அதுக்கு வந்துருச்சு. சரிங்களா சாமி? சாமி, பரமாத்மா, ஜீவாத்மா, தர்மாத்மா, மகாத்மா தெரிஞ்சுக்கலாமா சாமி? பரமாத்மான்றவன் கடவுள், ஜீவாத்மான்றவன் மனிதன். தர்மாத்மான்றது உன் வீட்டை வீடு வாசல் எல்லாம் வித்து ஊருக்கு தர்மம் பண்ணுவோம், தர்மாத்மா. பாவாத்மா இருக்கா சாமி? பாவம் செஞ்ச ஆத்மா. பாவாத்மா. பாவாத்மா நரகத்துக்கு போகுது. அதனுடைய செயலை நரகத்தை நோக்கி தான் செய்யுது. எப்போ இன்னொரு உயிரை கொல்லுதோ அதுக்கு இரக்கம் இல்லாத அது பாவக்கோழியில உழப்பதுன்னு அர்த்தம். அதனால்தான் சொன்னான், எல்லா உயிரும் உயிர் மாதிரி நினைக்க கத்துக்கிடா, அதாண்டா தெய்வ வழிபாடுன்னா. அதனால சொன்னான், மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம். எல்லா உயிரும் என் உயிர் மாதிரின்ற நினைவு உனக்கு எப்போ வருதோ அப்பதாண்டா நீ முழு மனுஷன். அது இல்லாத வாய் சுவை கோசம் கண்டதை வெட்டி துண்ணுக்கு நின்றீங்கன்னா நீ முழு மனுஷனுக்கிட்ட ஒரு பாதி மிருகண்டா நீ அப்படின்னு. மகாத்மா சாமின்னா, மகாத்மான்னா உலகத்துக்கு துட்டுக்கிட்ட இல்லைன்னா கூட 4 பேருக்கு முடிஞ்ச தொண்டு செய்யறவர் மகாத்மா. காந்தி இருந்தார்ல, அதுதான் சாமி உங்க வாயால எதிர்பார்த்து சாமி. அதனால அவர் மகாத்மான்னு. அதுதான் சாமி. சந்தோஷம். ஏன் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா சாமி? சரி சாமி, ஒரு கவிதை சொல்லலாமா சாமி? காங்கிரஸ் கதானே? இல்ல சாமி, நான் எங்க சாமி காவிரி. என்ன ஒரு ஆள் வந்து கேட்டான், எல்லாத்தையும் பேசுறீங்க சாமி, அரசியல் மட்டும் ஏன் பேச மாட்டேன், அந்த சாக்கடை எனக்கு எதுக்கு பாருங்க.
ஐயா அது வேண்டாம் சாமி, நமக்கு வந்து ஏன்னா? இருக்க எல்லாரும் நமக்கு என்னத்துக்கு அந்த வீண் வேலை? அது பேசுறதுக்கு கோடி பேர் இருக்கிறான். சாமி நான் கவிதை தான் கேட்டேன், கவிதையை சொல்றது கேட்டேன். அரசியல் எனக்கு தெரியாது சாமி, எனக்கு நானும் இல்ல கிடையாது. இல்ல சொல்றேன், அவர் கேட்டாரு ஓ என்ன? ஓ, சரி சரி. எனக்கு என்னத்துக்குப்பா அந்த வேலை? அதை பேசுறதுக்கு கோடி பேர் இருக்கிறான் அப்படின்னு. அதனால நமக்கு வேணும் அந்த வீண் வேலை எல்லாம். நம்மளால முடிஞ்சதான் நல்ல அறிவு சொல்லு, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். எடுத்துக்கனா எடுத்துக்கோ, எடுத்துக்கலனா போ. எடுத்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஒரு மனிதன் சிண்டு மூட்டி விடக்கூடாது. ஆடு இருக்குது தெரியுமா? ஆமா சாமி. ஒரு வீட்டில் 4 குடுத்தனுங்கிறாங்க. அதில் கிறிஸ்டினும் இருக்கிறான், முஸ்லீமும் இருக்கிறான், இந்துக்களும் இருக்கிறான். எல்லா மதத்துக்காரனும் இவன் வீட்டில் செய்து அவன் வீட்டுக்கு கொடுக்குறான், அவன் வீட்டுக்கு செய்து இவன் வீட்டுக்கு கொடுக்குறான். ரொம்ப அந்நியமாக ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அரசியல்வாதி போய் அங்கே பேசணுன்னு 2 பேரும் பிரிவினையாக்கி இவன் கத்தியதுக்கு அவன் வாசுபடிக்கு வந்தால் வெட்டுவான்றான், அவன் வாசுபடிக்கு போன நான் வெட்டுவான்றான். இது யார் பண்ணுற வேலை? ஆடு இருக்குத, ஆடு 2 சண்டை போட்டதுன்னா மண்டை வெடிக்கிற வரைக்கும் இடிச்சுக்கும். 2 ஆடு சண்டை போட்டதுன்னா ஓனாய்க்கு கூத்து. இது எப்போ ரத்தம் கொட்டும் நம்ம குடிப்போன்னுட்டு. அது மாதிரி அரசியல்வாதிங்க ஓனாய் மாதிரி இருக்கக்கூடாது, தலைவருங்க மாதிரி இருக்கணும். பிரிஞ்சவனை சேர்க்க முயற்சி பண்ணணும், பிரிவினையை உண்டாக்கக்கூடாது. இதுதான் அரசியல். அதை விட்டுட்டு பிரிவினை உண்டாக்குறது அரசியல் இல்லை, காழ்ப்புணர்ச்சி. அரசியல்ல ஜாதி மதம் இருக்கக்கூடாது, மனித நேயம் மட்டும் இருக்கணும். அதான் அரசியல். அப்படி இருந்தால் அந்த நாடு நல்லா இருக்கும். வள்ளுவர் ஒரே ஒரு வார்த்தை, நீரின்றா அமையாது உலகுன்ட்டார். உலகத்தில் பூமி இருக்கட்டும், சூரியன் இருக்கட்டும், சந்திரன் இருக்கட்டும், எது ஒன்னாலும் கிட்ட தண்ணின்னு ஒன்று இல்லைன்னா உயிரினம்னு ஒன்று இல்லைடான்ட்டார். அப்ப எல்லாத்துக்கும் பேஸ் நீர். அது மாதிரி எல்லாத்துக்கும் பேஸ் அன்பு. அந்த அன்பு இல்லாத இடத்துல அரசியல் இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது, கெட்டு போயிடும். அது இருக்கக்கூடாது. எல்லா தலைவர்களும் எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணணும், பிரிக்க முயற்சி பண்ணக்கூடாது, பிரிவினையை உண்டாக்கக்கூடாது. அவன் ஏற்கனவே பிரிஞ்சு நாலாட்சியில் வாய்ப்பு வைக்கிறான். அந்த பிரிவினையை நம்ம ஜென்ரேஷன்லையாவது ஒன்று சேர்க்க முயற்சிகள் பண்ணணும். பழங்கால கதைகளை சொல்லி அவனை ரேத்தி விடக்கூடாது. இன்னைய உலகத்துக்கு எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், அதை சொல்லி நல்வழிப்படுத்துங்க. அதுதான் அரசியல். சாமி உங்ககிட்ட வந்து நிறைய கத்துக்கிட்டோம்ல சாமி. என்னதான் எப்போயோ எத்தனையோ வருஷங்கள் எங்கெங்கயோ போனோம். கடைசியில வந்து இங்க கத்துக்கிட்டு போய் தான் சாமி ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு நம்மில் உயர். அதை வந்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டதே நம்ம இங்கதான் சாமி நிறைய. அதனால வந்து சாமி பார்க்கணும், கேட்கணும், இது மாதிரி உரைகளை கேட்டுட்டே இருக்கிறோம் சாமி. அதனால ரொம்ப சந்தோஷம். நானும் சொல்லிக்கினே தான் இருக்கிறேன். ஏன்பா கொஞ்சம் டீ இருந்தா கொடுங்களேன்பா. சரி சாமி. அவரு ஒரு வக்கீல். அவர் ஒரு வக்கீல் பாரு. இங்கே வக்கீல் மாதிரி இல்லை, ஆசிரம தொண்டை மாதிரி இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா எல்லார் மேலேயும் கேஸ் போட்டுருவார். யார் யார் தப்பு பண்ணுறானோ அவன் மேலெல்லாம் கேஸ் போட்டுருவார். இது கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் இவரை பார்த்தா பிடிக்கல, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கும் இவரை பார்த்தா பிடிக்கல. அப்புறம் என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த உலகத்தை திருத்த உன்னால் முடியாது, உன்னை திருத்திக்கும். அவன் தப்பு பண்ணா அதனுடைய தண்டனை கவர்மெண்ட்டுக்குது, சட்டங்குது, கடவுள் இருக்கிறான் பார்த்துன்னு போகிறான். நீ போய் நான் திருத்துறேன்ட்டு விபரீதத்தை உண்டாக்கிக்காத. ஏன்னா நீ தனியாக போவ, தனியாக வருவேன். ஏதாவது ஒரு 10 பேர் சேர்ந்து செய்தான்னா உன்னை காப்பாற்ற ஆள் இருக்காது, எந்த சட்டமும் வந்து உன்னை காப்பாற்றாது அப்படின்னு. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒழுங்காக இருக்கிறது. அது மாதிரி மனிதர்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது, நான் செய்யறது தான் சரின்னு செய்வான். அப்போ அவனுக்கு இது மாதிரி அர்த்தங்களுக்கு வரும்போது ஒரு அறிவுரை கிடைக்கும்போது அவனுக்கு பல விஷயங்கள் புரியும். அதனால தான் சாமி பேசுகிறேன். சரி சாமி, சந்தோஷம் சாமி. சாமி, புல்லை விரும்பாத மாடுகள் இருக்கலாம், புகழை விரும்பாத மனிதர்கள் இருக்க முடியாது. தாலாட்டில் ஆரம்பித்து நீராட்டில் முடியும் பிறவியது, இடையில் வாழ்வதெல்லாம் பாராட்டினால் தான். அதே மாதிரி சாமி, தோன்றின் புகழோடு தோன்றுகன்னு வள்ளுவர் சொன்னார் சாமி. இது வந்து எந்த அளவுக்கு எங்க வந்து இது பயன்படும் சாமி? எங்கேயும் பயன்படாது சாமி. கொஞ்சம் அது கொஞ்சம் வள்ளுவர் வேலை இல்லாத சொல்லிட்டு போட்டாரு. தோன்றும் போது புகழா ஒரு குழந்தை தோன்றுச்சு, இது முதலமைச்சராக போகுதுன்னு சொல்ல முடியுமா உன்னால? அப்புறம் எப்படி சொன்னாரு அவரு? எப்படி சொன்னாரு? இப்போ என்ன ஆயிப்போச்சு, அது ஒரு காலத்துல அவர் சொன்னது தோன்றும் போது புகழா தோணும், அறிவோட பிற. உன் அறிவு உன்னோட மட்டும் இருக்கக்கூடாது, இந்த உலகத்துக்கும் பயன் தரணும் அப்படின்றதுக்காக நீ பிறந்தீனா அந்த உலகத்துல புகழோட தோன்று.
அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ என்ன போச்சுன்னா பிறக்கும் போது ஆசையோட பெற அப்படின்ட்டாங்க. அதனால ஆபத்துகள் உண்டாகினுக்குது. அதனால ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு ஜென்ரேஷன் மாறும். அந்த மாறுபடும் போது சில பழமொழிகள் அடிபட்டு போயிடும். பகவத்கீதையில் சொல்றாரு, எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது, எது நடக்க வேணுமோ அது நன்றாக நடக்கும். இது போய் ஒரு வீட்டில் போய் எது நடக்கணுமோ நன்றாக நடந்ததுன்னா என்ன ஆகும்? நம்மளை பக்கத்தில் படுக்க வைப்பாங்க. சொல்லக்கூடாது. பகவத்கீதையில கண்ணனே சொன்னதாச்சா, அப்புறம் நான் சொன்னா என்ன சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொன்னேன்னா உன்னை பக்கத்தில் படுக்க வச்சிருவாங்க. அதனால எல்லா மகான்களுடைய வார்த்தையும் எல்லா இடத்துக்கும் பயன்படுத்த முடியாது. சில இடத்துல சில வார்த்தைகள் பயன் தரும், சில வார்த்தைகள் ஆபத்தை உண்டாக்கிடும். அதுக்கு தான் சொன்ன இடம் பொருள் ஏவலன்னா, எங்க இருக்கிறியோ அங்க அதுக்கு ஏற்ற மாதிரி போ. அப்படி போவது இல்லைன்னா விபரீதங்களை நீ சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு. அதனால எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வாழ முடியாது. அதுக்கு தான் வள்ளுவன் சொன்னான், பழத்தலும் அழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்ததை அழித்து விடுவான். நான் இப்படிதான் இருப்பேன்னு போனீங்கன்னா கொட்டுவாங்க கூப்பிட்டு. 10 பேர் எப்படிக்கிறான்னு அப்படி வாழ்ந்துட்டு போ, அப்பதான் உலகத்தோட வாழ முடியும். நீ மகான் இல்லை தனித்து வாழறதுக்கு, மனுஷன் அப்படின்னார் வள்ளுவர். அதனால எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ கற்றுக்கணும். இப்போ இலங்கை அகதிகள் இலங்கையில் ரொம்ப சுபிட்சமா இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு புலம்பெயர்ந்து எல்லா நாடுகள்லையும் இருக்கிறாங்க. இலங்கை அகதிகள் இல்லாத நாடு இன்னைக்கு உலகத்தில் இல்லை. ஆனால் இலங்கை அகதிகள் இல்லாத நாட்டில், இலங்கை அகதிகள் இல்லாத நாடே இல்லை. எல்லா நாட்டிலையும் அவங்க, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு நாடு இல்லை. ஆனால் இலங்கையில் வாழ்ந்த மாதிரியே மற்ற நாட்டில் போய் வாழ முடியுமா? அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி வாழணும். அப்போ தான் அங்கே வாழ முடியும் அவங்க. அப்போ இங்கே வள்ளுவர் சொன்ன மாதிரி வாழறாங்க அங்கே. இல்லைங்க நான் தமிழ்நாட்டில் இப்படி தாங்க வாழ்ந்தேன், அங்கே போயிட்டு கவிதை எல்லாம் படிச்சோம்னா ஏற்றி தீர்த்துருவோங்க. அதனால எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அதுதான் பக்குவம்ன்றது. சொல்லு சாமி. ஒரு இடத்துல நீர் ஓடுது, ரொம்ப அழகாகுது. அந்த நீர் போய் காவாயில் ஓடுது, அசிங்கமாகி போகுது. ஒரு இடத்துல மண் பார்க்குறோம், அழகாக இருக்குது. இன்னொரு இடத்துல சேக்கடை மண் சேர்ந்து போகுது, அசிங்கமாகி போகுது. இப்படி அழகும் அசிங்கமும் சேர்ந்தது இந்த பூமி. அப்போ இதில் எதையுமே அழகுன்னு சொல்ல முடியல, இல்லை அப்படி தானேம்மா? ஆனால் அழகுன்னா ஆகாயம். அதில் அசிங்கமே படுறது கிடையாது. எப்பவுமே அதில் அசிங்கம் அழுக்குப்படாது. நீ பார்க்குற ஆகாயம் மேகங்கள்ல தான் பார்ப்ப, ஆகாயத்தை பார்க்க முடியாது. வானம் வானம்னு சொல்கிறோமே, வானம்னே ஒன்று கிடையாது. வானம்னா ஒரு எல்லை இருக்கணும், அதுக்கு எல்லையே கிடையாது. அதனால தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார், போயா என்னையா கடவுள் கடவுள்னு பேசுங்கிற, யாரையா பார்த்தது அத்தை எவ்வளோ அழுவுன்ட்டு. அதனால் சொல்கிறாரு யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும் வேறறியாமல் விளம்புகின்றேன் என்றார். 3000 வருஷமாக அது எங்கே ஸ்டார்டிங்கு எங்கே முடிவுன்னு தேடுறம்பா, கண்டுபிடிக்கவே முடியல. எது 3000 வருஷமாக தேடுறாரு? ஏன்னா அந்த ஆள் விஞ்ஞானியில் ராக்கெட்டு கிரிக்கெட்லாம் தேவையில்லை, நினச்சிக்கினா எந்த லோகத்துக்கு ஒன்றாலும் போயிட முடியும். ஆனால் அவருக்கே முடிவு கிடைக்கல. அதுதான் வானம், அதுதான்மா வானம், அதுதான் வெட்ட வெளி. அதனால் அதிலிருந்து தான் உலகத்தையே இயக்கிக்கினுக்குது. எல்லா செயல்களும் அங்கேருந்து தான் நடக்குது. ஆனால் நம்ம இங்கேருந்து நடக்கிற மாதிரி நினைப்போம், எல்லா செயலும் அங்கேருந்து தான். அதுதான் அழகு. அதை விட அழகு உலகத்தில் எதுவும் இல்லை. சொல்லுமா. ஏதோ அழகுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனால் இன்னைக்கு தான் தெரியுது வானம் தான் உண்மையிலேயே அழகு அப்படின்ட்டு. இப்போ எனக்கு வானத்தை பார்க்கணும் போல. ஐயா நிறைய விஷயத்த எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கேட்டிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் உங்கள் குரு யாருன்னு நீங்கள் சொன்னது? உங்கள் குரு யாருங்கய்யா? அவனே குரு. ஏன்னா இப்போது நான் 30 வருஷமாக உபதேசம் கொடுக்குறேன், 30 வருஷமாக பேசுகிறேன். என்கிட்ட ஒரு கம்யூனிஸ்ட் வந்தான், வேலாயுதம் பண்ணிட்டு. அவன் எப்படின்னா யாரை பார்த்தாலும் கடவுள் இருக்குதுன்னா இல்லைன்னு புஷ்ணு வந்து உட்கார வச்சுப்பான்.
கடவுள் இல்லைன்னா இருக்குதுன்னு புஷ்ணு வச்சுப்பான். அவன் கம்யூனிஸ்டுக்காரன். அப்படிப்பட்டவன் என்கிட்ட வந்தான், முதல் வந்தான். அவன் வந்த உடனே நான் எல்லாம் படிச்சுக்கிறேங்கண்ணா. சரிப்பா, எவ்வளோ படிச்சப்பா? ஒத்தையும் பாக்கி இல்லைங்க, எல்லா இதுவும் படிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், எல்லாத்தையும் படித்தேன். உன்னை பற்றி எவ்வளோப்பா படித்தேன்? ஏங்க என்னை பற்றி எப்படிங்க படிக்கணும்? நீ படித்த எல்லாம் இங்கே இருக்கும், நீ இருக்க மாட்டியா? முதல்ல உன்னை பற்றி படிக்க கற்றுக்கோ, அப்புறம் உலகத்தில் இருக்கிறதுலாம் படின்னு. அன்றைக்கி சீடனானுவன் சுனாமி வந்தது டிசம்பர் 4 அன்னைக்கு வந்து என்கிட்ட சீடனாக சேர்ந்தான். அவன் எழுதுனது தான் அந்த புக்கு, சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம், பரம் மௌனம் பேசுமானலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மாறுபட்டான். இங்கே இல்லை, அவன் வரல, புக்கு எழுதுனுவன். ஆமாம். ஏன் சொல்கிறேன்னா, அவன் மாறி இருந்தவனை கூட நான் பேசி அவனை மாற்றி வச்சேன். அவனுக்கும் உண்மை தெளிய வச்சேன். இது 30 வருஷமாக இது மாதிரி நடந்துக்கின்னு செயல் பண்ணின்னுக்கிறேன். இப்போ நம்ம 2 பேரும் பேசுகிறோம். இப்போ நம்ம 2 பேர் நான் பேசி நீ பேசி நான் பேசின்னா போகுது. அப்போ நம்ம 2 பேரும் பேசணும், அடுத்தவங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கணும் இல்லையா? ஒரு அறிவு தெளிவு கிடைக்கணும் அவங்களுக்கு. அப்போ தான் அப்படி தான் நம்ம பேசணும். எதையோ உட்காந்து உன் வீட்டுக்காதை என் வீட்டுக்காதை பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு பயணம் தராது. நம்ம உபயோகப்படுறது உலகத்துக்காக இருக்கணும், நம்ம வார்த்தைகள் உலகத்துக்காக இருக்கணும். அவன் தான் ஆறறிவு மனிதன். தனக்காகவும் தான் வீட்டுக்குள்ளவும் வாழறோம், அது ஒரு ஜீவன். மனிதன் சொல்லிட முடியாது. மனிதன் ஒன்று கடவுளுக்கு அப்பாற்பட்டவன், கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கிறோமா மனிதன். அவ்வளோ அற்புதமான உடல் அமைப்பு, அவ்வளோ அற்புதமான செயல்பாடுகள். மற்ற ஜீவராசிகளால் எந்த 84,000 கோடி ஜீவராசிகளால் செய்ய முடியாத ஆற்றல் இவங்கிட்ட இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், கடவுளே உங்கள் கையில் தாண்டா இருக்கிறான் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீ தேடுன்னு. அப்போது இந்த தெளிவை கொடுக்கணும். அப்போ நம்ம பேசுகிறோன்னா அடுத்தவனுக்கு அது புரியணும், அதிலேருந்து ஒரு விடை கிடைக்கணும், அவனுக்கு அவன் தெளிவடையணும். அந்த மாதிரி பேசணுமா, அதை அம்மா செய்துங்கிறேன். சொன்னீங்க நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சுயநலத்தில் பொதுநலம், அவ்வளோதான். ஏன் சொல்கிறேன்னா, இதை மாதிரி நான் வெளியே வந்து ஒரு ஆசிரமத்திலேருந்து வெளியே வந்து அந்த ஆசிரமத்திலே நான் என்ன பண்ணேன், ஒர்க் ஷாப்பில் வேலை செய்வேன். வேலை செய்யும்போது பௌர்ணமி ஆச்சுன்னா இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பௌர்ணமிக்கு வராங்க, 2வது பௌர்ணமிக்கு என்னப்பா வரலன்னா, இல்லைங்க கொஞ்சம் வேலை இருந்துருச்சுங்க, உடம்பு சரியில்லைங்க, எங்கள் சம்சாரம் ஊருக்கு போயிருந்துங்கன்றாங்க. ஆனால் நான் ஒரு பௌர்ணமி கூட தவறுனதே கிடையாது. மழை இருட்டின்னு வந்தால் கூட ஆட்டோ பிடிச்சிக்கின்னு ஐநாவரத்துலேருந்து ஊத்துக்கோட்டை போவேன். ஊத்துக்கோட்டையில் தான் எங்கள் குரு இருந்தார், அங்கே போவேன். அந்த குரு எப்படின்னா மௌன குரு, ஒரு பேச மாட்டார். அவர் பேசாதால இது மாதிரி வர ஆளுங்கக்கிட்டலாம் அன்றைக்கி பௌர்ணமிக்கு 11 மணிக்கு நான் உட்காருவேன். காலையில் 4 மணி வரைக்கும் பேசுவேன். அதுக்கப்புறம் 4 மணிக்கு கிளம்பி வந்து நான் ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போயிடுவேன். இது ஒவ்வொரு பௌர்ணமியும் நடந்துன்னு வந்து. ஏன்னா எனக்கு இருந்த குருமார்கள் எதையுமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல. எங்கள் குருக்கிட்ட ஒருத்தர் பெங்களூர்லேருந்து வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. சிவவாக்கியர் சொல்கிறாருங்க, செத்தவன் பிறக்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஏன் ஆசிரமம் சாமி இதெல்லாம், நம்ம பிறந்தோம் செத்துப்பா போகிறோம் வாழ்ந்துட்டு, அப்புறம் என்னத்துக்கு கடவுள் தேவைங்க? நல்ல கேள்வி தானே அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்கிறாரு, நம்ம போட்டு அவரை குழப்பிட்டார். எங்கள் குருநாதர் உட்காந்து கேட்டுன்னுக்கிறாரு, அவருக்கும் சொல்ல தெரியல. நான் வெளியே எப்போவுமே உள்ளே போக மாட்டேன், வெளியே உட்காந்து பேசினுப்பேன். வெளியே வந்தீங்க என்ன பண்ணுறாங்க போய் பேசுனேன். என்னடா அவங்க டேட்டும் போய் விட்றாருன்ட்டு போனேன். என்ன சாமி விஷயம்? இல்லை சாமி, சிவவாக்கியர் சொல்கிறாரு ஒரு பாடலில், இறந்தவன் பிறக்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ இறந்தவன் பிறக்காத போது நம்ம எதுக்கு கடவுளெல்லாம் வழிபடணும்? தேவையே இல்லை, நம்ம பிறந்துட்டா நம்ம வாழ்ந்துட்டு செத்து போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்ட சாமி. அவர் எதையோ சொல்லி குழப்பிட்டார். என்னப்பா சொன்னேன் அப்படின்னா, இல்லை இப்படி இது மாதிரிலாம் பேசக்கூடாது. ஒரு ஆள் வந்து தெரியாத கேட்குறான்னு சொன்னால் உனக்கு தெரிஞ்சால் சொல்லு, தெரியலன்னா தெரியாதுன்னு சொல்லு. தமிழ் பண்டிட் அவர், எம்ஏ. தெரியாததை தெரிஞ்ச மாதிரி ஒளரி அவனையும் முட்டாளாக்கி நீ முட்டாளாயிட்டது. இவ்வளோ பெரிய பாட்டு வானா உனக்கு, நான் சின்ன பாட்டு ஒன்று கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுன்னு. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை, என்னப்பா பதில்? பார்த்தவங்க பேசுறதுல, பேசுனவங்க பார்த்தல. அப்போது இத்தனை ஞானிய முட்டாள் தான். பார்க்காதே நம்மக்கிட்ட புளிவிக்கிறானுங்க, நம்ம அதை படிச்சுன்னுக்கிறோமானு. இல்லை இல்லை, பின்ன எப்படி நீ அதானே சொல்கிறேன்னு. இந்த மாதிரி மடத்தனமாக பேசக்கூடாது. ஏன்னா அனுபவம் இல்லை, காகிதத்தில் படிக்கிறதெல்லாம் உனக்கு அறிவாகிடாது. அறிவு அறிவாகவே இருக்கணும், அதான் அறிவு.
காய்தாரி எல்லாம் போய் உள்ள பூந்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னேன். கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னா பார்க்கறதுல பேசுறதில்லை, பேசுறதுல பார்க்கறதில்லை. ஒரு மனிதனுடைய ஞானியினுடைய ஆன்மா வெளி உலகத்துக்கு கடந்ததுன்னா அது பல விஷயங்களை அங்கே பார்க்கும், பல காட்சிகளை பார்க்கும். ஆனால் அதால் பக்கத்தில் ஆள் கிடையாது சொல்கிறதுக்கு, பேப்பர் பேனா கிடையாது எழுதிக்கிறதுக்கு. அது பார்த்ததெல்லாம் வந்து இந்த உடலுக்குள்ளே புகுந்த பிறகு அங்கே பார்த்ததெல்லாம் எழுதி வச்சிடும். இதுதான் மகான்கள் பண்ணது. அப்போது பார்க்குற இடத்துல பேச முடியல, பேசுகிற இடத்துல அதை பார்க்க முடியல. இது கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. இதான் அர்த்தம் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். அவர் அப்புறமா இவருக்கு சொன்னேன், பெங்களூருக்காருக்கு, அப்படிலாம் இல்லைங்க, செத்தவெல்லாம் பிறக்கிறதுலாம் இப்போ நீ எங்கேருந்து வந்தேன்னு. செத்தவன் போயிட்டான், பிறக்கிறதில்லை, நீ எங்கேருந்து வந்துக்கிறப்போ அப்படின்னு. ஒவ்வொரு உயிரும் பிறப்பு எடுத்துக்கினே இருக்குது, இல்லைன்னா உலகம் காலியாக கிடக்கும். அதனால் அப்படி சொல்லலை அவர். சரியாக படிக்கணும், ஒரு விஷயத்தை படித்தா. இங்கே சொல்கிறாரு செத்தவன் பிறக்கத்தில் இன்னொரு 10 பாட்டு சொல்லி சொல்கிறார். எத்தனை வாட்டரா பிறப்ப, எத்தனை வாட்டரா சாவனின்னு கேட்குறாரு. அதே ஞானி வேறு ஞானி கேட்டால் பரவாயில்ல, மொத்தமாக ஆராயணும், ஒன்று தெரிஞ்சுக்கின்னு நான் தான் அறிவாளின்னு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த பாடல் என்ன அப்படின்னா, கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்ப்புகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா, உதிர்ந்த காய்கனி மரம்புகா, இறந்தவர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை. இதான் மான் பாட்டு. சரிதானா? அப்போ மாடுன்னு இருந்தால் மடியில் பால் இருக்குது, ஆனால் கறந்துட்டீங்கன்னா திருப்பி அந்த மடியில் ஊற்ற முடியாது இல்லையா? மோரில் தான் வெண்ணெய் இருக்குது, ஆனால் கடைஞ்சி எடுத்துட்டுனா திருப்பி அந்த வெண்ணெய் மோரோடு ஒட்டாது, அது தனியாக மிதக்கும் இல்லை. ஆனால் மோரில் தான் இருந்தது, முதல்ல தெரியல வெண்ணெய் இருக்குது இல்லைன்ட்டு. சங்குன்னு இருக்குது, சும்மா கீழே வச்சுட்டுனா கூட உன்னு சவுண்டு வந்துருக்கும், தூள் தூளாக ஒடிச்சிடு, வராது இல்லை. மரம்னு இருந்தால் காய்கனி இருக்க தான் செய்யும், ஆனால் அறுத்துட்டின்னா திருப்பி மரத்தில் ஒட்ட வைக்க முடியாது இல்லையா? இந்த மனம்னு இருந்தால் ஆசை இருக்க தான் செய்யும், அந்த ஆசையை அறுத்துட்டின்னா திருப்பி ஒட்டாது, அது அருன்றாரு. அப்படிப்பட்டவன் பறக்கத்தில்லைன்றாருப்பா அப்படின்னு. ஏன்னா மனுஷனுக்கு மனம் தானே பிறப்புக்கு அடிப்படையாகுது. அந்த மனசை அழிச்சிட்டான்னா பிறப்பு அது. அவன் பிறக்கிறது இல்லைன்றாரு, நீ எல்லாரும் பிறக்கத்தில்லைன்னு எடுத்துக்காதப்பான்னு. இதை தான் சாமி கேட்டு அவர் என்னென்னமோ போட்டு குழப்பிட்டாருன்னாரு. அது மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது என்ன விஷயம் ஏது விஷயம் நான் படிச்சிருக்கேன்ன்ற கர்வத்தில் கக்கிரி பிக்கிரின்னு பேசுவோம். அது மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன்னா அப்படி பேசுறதால நீ கேட்டுற, உன் பேச்சை கேட்குறவனும் கேட்டு போகிறான், அதான் உண்மை போலுக்குதுன்ட்டு இல்லை. அது மாதிரிலாம் பேசக்கூடாதுமா. தெரிஞ்சால் தெரியும், தெரியலன்னா தெரியலப்பா அப்படின்னு சொல்லி. தெரியாதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பாவனையெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு அது. பெங்களூர்லேருந்து ஒரு நடிகை கேரளாவுக்கு சபரிமலைக்கு போயிடுது. சபரிமலைக்கு போயிட்டு அது என்ன பண்ணிக்குது, அந்த சபரிமலை ஐயப்பன் சிலையை தொட்ட உடனே அங்கே இருக்கிற ஐயருங்கெல்லாம் சிலை தீட்டு கொண்டு போச்சு அப்படின்னு கங்கையிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வந்து ஊற்றி அதை கழுவி அதுக்கு தேவையான பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி. இது என்னன்னா, வேதம் தெரிஞ்சவனாக இருந்தாலும் அறியாமையில் இருக்கிறான்னு அர்த்தம். அவனுக்கு வேதம் தெரியும், ஆனால் அவன் அறியாமையில் தான் வாழான். அவங்க அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு போயிருந்தான், அவன் இருக்க மாட்டான். மந்திரம் சொல்கிறதே தீட்டு தான் மந்திரம் சொல்லுது. யார் வந்து மந்திரம் சொல்லுது? ஒவ்வொரு தாய்க்கும் தீட்டு போச்சுன்னா மாதம் மாதம் ஒரு குழந்தை கூட உலகத்தில் பிறக்காது. அப்போது அந்த 10 மாதம் தீட்டு தான் நான், அந்த 10 மாதம் தீட்டு தான் நீ. இப்படிப்பட்ட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். நான் தொட்டா தீட்டு, போனா தீட்டு, வந்தா தீட்டுன்னா ஆமை மாதிரி மூழ்கி வந்து, அநேக வேஷம் போட்டு ஆமை போல மூழ்கி வந்து அர்ச்சனைகள் பண்ணும்போது தீட்டு எங்கே போச்சு? தீட்டு எங்கிட்ட தானே. உடல்ல யார் உடல்லையும் தீட்டு கிடையாது, அவன் மனசுல தான் தீட்டு போகும். அந்த மனசை சுத்தம் பண்ணிங்கன்னா அந்த தீட்டு போயிடும். கடவுளை யாராவதுலையாவது தொட முடியுமா? தொட்டால் அதுக்கு தீட்டு முடியுமா? இதெல்லாம் ஒரு அறியாமை. இதெல்லாம் ஒரு மனுஷனை பயம்படுத்தி அசிங்கப்படுத்தி வைக்கிறது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி. ஆணன்றும் ஒரு நாள் ஒரு சம்பாதனையை பெண்ணுக்கிட்ட கொடுப்பான், அவள் பல நாள் பாதுகாத்து உலகத்தை குடும்பத்தையும் காப்பாற்றான் இல்லையா? அதே மாதிரி
அந்த விந்துன்ற பொருளை ஒரு நாள் அந்த மனைவின்ற பொருள்கிட்ட கொடுக்குறோம். அந்த மனைவின்ற அன்னைக்கு வாங்கின பொருளை 10 மாதம் காப்பாற்றி அதை ஒரு உருவமாக்கி உலகத்துக்கு கொடுக்குறோம். அப்போது இந்த பெண்ணுன்ற பொருள் எவ்வளோ உலகத்தில் உயர்ந்த பொருள். பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னே ஒன்று கிடையாது. அப்போ இந்த பொண்ணை இழிவுபடுத்தி வேதங்கள் சொல்லி சில அதை எடுத்துக்கின்னு வாழறது தவறான வழிபாடுகள். எல்லா தெய்வத்தையும் பெண்கள் வழிபாடலாம், எல்லா கோவிலுக்கும் பெண்கள் போகலாம். எப்போ போகக்கூடாது அப்படின்னா அந்த காலவரம் இருக்குது அவங்களுக்கு, அந்த மென்சஸ் டேட், அந்த நாளில் அங்கே போகாது இருந்தாங்கன்னா போதுமே தவிர பெண்கள் வழிபடக்கூடாது. பெண்கள் தொட்டா தீட்டுன்னா நீ தொட்டாலே தீட்டு தான். காசிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வந்து ஊற்றுனா அந்த கர்மம் தீர்ந்து போயிடுமா? அகப்பை சித்தர் சொல்கிறாரு, காசிக்கு போனாலும் அகப்பை கருமம் தீராதே அகப்பை. மனசில் பேயை வச்சுக்கின்னு நீ காசியில் போய் குச்சின்ன போகிறன்னு எங்கே போய் குச்சின்ன போகிறது? மனசில் இருக்கிற பேயை வெளியே போட்டுட்டுன்னு நீ காசிக்கே போன்ற, நீ இருக்கிற இடம் தாண்டா காசின்ற. அந்த மாதிரி மனசை முதல்ல சுத்தப்படுத்தணுமே தவிர தீட்டுன்னு ஒரு பொருள் உலகத்தில் வெளியே கிடையவே கிடையாது. தீட்டுன்னு போயிருந்தா உலகம்னே ஒன்று கிடையாது. மனுஷனுக்கு உலகத்தில் உயிரினங்களுக்கு பசின்ற ஒரு செயல் இல்லைன்னு சொன்னால் உலகம்னு ஒன்று இருக்காது. அந்த பசிக்கு உணவு இல்லைன்னு சொன்னால் உயிரினம்னே ஒன்று இருக்காது. இங்கே கடவுள்ன்ற பேச்சுக்கு இங்கே இடம் கிடையாது. ஒரு குழந்தை பிறந்த உடனே போய் கடவுள் கும்பிடுது. கடவுள் அந்த குழந்தைய காப்பாற்றுறாரு, தாய்ப்பால் தானே காப்பாற்றுது. அப்போது அந்த குழந்தைய எது காப்பாற்றுனா உணவு தான் காப்பாற்றுது. அப்போ அது கடவுளே தெரியாது, ஆனால் அந்த உணவுக்காக அழுத்தது. அந்த உணவு தான் நாளடைவில் காப்பாற்றப்படுது அந்த குழந்தைய. எந்த கடவுளாலையும் யாராலையும் எந்த கடவுளும் காப்பாற்ற மாட்டார். உனக்குள்ளே இருக்கிற கடவுள் தான் உன்னை காப்பாற்ற. உலகத்தில் எந்த கடவுளும் கிடையாது. இயற்கைன்றத ஈசன் இருக்கிறான், மனிதன்றவன் மனுஷனாக இருக்கிறான். மனிதன்றவன் மனுஷனாக இருக்கிறவன் ஞானியாக மாறணும். அதுதான் ஆன்மீகமாக அப்படி பயணம் பண்ணணும். இன்னொரு வாக்கியம் ஐயா சிவன், அகரம் என்ற வக்கரத்தில் அவு வந்து உதித்தது, உகரம் என்ற வக்கரத்தில் பூ வந்து உதித்தது, அகரமும் உகரமும் சிகரமென்று நின்றதோ விகரமென்று யோகிகான் பிரித்துரைக்க வேணுமே அப்படின்னு சொல்றாங்க. சிவாச்சார் சொல்றாரு. எவ்வளோண்டு பட்டினத்தார் சொல்றாரு, பனித்துளி இருக்குது வில்லு மேலே பனி விழும். அந்த பனித்துளியில் பாதி தான் பண்டிகையில் விழுந்துதான். பண்டிகைன்னா யோனி. அந்த பனித்துளியில் பாதி விழுந்தது தான் இவ்வளோ பெரிய உருவமாக வளர்ந்தது. அப்போ அது என்னென்ன காப்பாற்றுச்சு? அதில் வந்து உள்ளே போகும்போது தாய்கிட்ட இருந்தோம், தகப்பங்கிட்ட இருந்தோம், அந்த காரணம் போச்சு. அப்போ பஞ்சபூதங்கள் இல்லை. இது அந்த தாய்கிட்ட போய் விழுந்த உடனே அந்த அந்த காரணம் வளரும் போது பஞ்சபூதங்கள் இணைஞ்சது அதோடு. அப்போ அந்த 5 பஞ்சபூதங்களும் இணையுது. இணைஞ்ச உடனே இது ஒரு உருவமாச்சு, அந்த காரணம் உள்ளமாச்சு. இது ரெண்டும் சேர்ந்து தான் தாயினுடைய கர்ப்பத்தில் வளர்ந்தது. ஆனால் இது எதால் வளர்ந்தது? இறைவனுடைய கருணையால் வளர்ந்தது. அந்த இறைவனுடைய கருணையை பற்றி எடுத்து சொல்லுங்க உலகத்துக்கு அப்படின்றார் சிவவையர். செய்யும் போது பெருவாரி பிள்ளைங்க மலேசியாவில் கூட இப்போ ஆசிரமம் கட்டிக்கிறவருடைய மனைவி டீச்சர் அவங்க அந்த மாதிரி கேட்குறாங்க, என் பிள்ளை என் பேச்சை தட்டவே மாட்டாங்க, என் பிள்ளைய மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க, நாங்கள் முட்டாள்தனமாக இருக்கிற மானி அப்படின்னு. ஏன்னா பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, இப்போ அம்மா பேச்சு தான் கேட்போம். பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா பொண்டாட்டி பேச்சு தான் கேட்போம், அம்மாவை எட்டு ஒதிப்பான். இது அறியாமையில் இந்த பாசத்தில் கண்மூடித்தனமாக பேசுகிற விஷயம். கடமைகளை நீ செய்யணுமே பிள்ளைங்களுக்கு தவிர அது காப்பாற்றணும் செய்தீங்கன்னா துக்கம் தான் உனக்கு மிஞ்சும். நான் பெற்ற என் கடமையை நான் செய்துட்டேன், நான் விலகிடுறேன்னு விலகிடணும். அங்கே உரிமை கொண்டாடக்கூடாது. பிள்ளைக்கு எப்போ நீ கல்யாணம் பண்ணுறியோ உன்னுடைய உரிமையை சாசனம் எழுதி அவனுடைய மனைவிக்கு கொடுத்த மாதிரி. அப்போ அவதான் அங்கே உரிமை கொண்டாடுவான். நீ போய் உரிமை கொண்டாடினா பிரச்சனை தான் வரும். அதனால்தான் மாமியார் மருமக சண்டை இன்னைக்கு உலகத்தில் அதிகமாகி போட்டு வரைக்கும் போட்டதுக்கு காரணம் இந்த தாய்மார்கள் அந்த பிள்ளைகளுடைய பாசத்தை கடைசி வரைக்கும் கிடைக்கணும்னு விரும்புகிறாங்க.
கடைசி வரைக்கும் கிடைக்கணும்னு விரும்பும் போது நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்போ கடைசி வரைக்கும் கிடைக்கும். இன்னொரு பெண்ணை எடுத்துன்னு வந்து அவன் தலையில் கட்டி போட்டு கடைசி வரைக்கும் கிடைக்கணும்னாக்கா எப்படி கிடைக்கும்? பிரச்சனைகள் தான் வரும். இதுதான் இன்னைக்கு நாட்டில் அதிகமாக நடந்துக்கணுங்கிற விஷயம். ஏன்னா அவளை எதிர்த்து அவனால் வாழ முடியாது. தாய்க்காக வாழ்ந்தாலும் அவள் பகையாவா, அவளுக்காக வாழ்ந்தா தாய் பகையாவா. ஆனால் அவன் ரெண்டும் கட்டான் புள்ள பூச்சி மாதிரி தவிப்பான். இதெல்லாம் தாய் இங்கே புரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நமக்கு புள்ள, கல்யாணம் பண்ணால் அது இன்னொரு புருஷன். அப்போ அந்த உரிமை அன்னைக்கே போச்சு. அது போயிடுச்சுன்னு நினைக்கணும். போல என் பிள்ளைங்கன்னு போனீங்கன்னா குழப்பங்கள் வரும், குடும்பத்தில் கஷ்டங்கள் வரும், பிரிவுகள் வரும். இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும் தாய்மார்கள். இடையில சேர்ந்த மனுஷனுங்க அந்த புனித தன்மையை கெடுத்து இவன் சுயநலத்துக்காக அந்த மதத்தை பயன்படுத்தும் போது தான் மதத்தினுடைய பேரும் கெட்டு போது, மனுஷனும் கெட்டு போகிறான். அது நம்ம தான் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா மலேசியாவில் போய் அவங்க லைசன்ஸ் வாங்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி எலெக்ஷன் நேரம் மதத்தை பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு. நான் இங்கேயே மதத்தை பற்றி பேச மாட்டேன், அங்கங்கே மதத்தை பற்றி பேச போகிறேன். ஏன்னா நான் மதத்தையே பார்க்கறது கிடையாது. மதம்ன்றது இடையில அவங்க வச்சுக்கிறது தான். நான் மனுஷனை மட்டும்தான் பார்க்குறது. ஏன்னா மனுஷன்றது இயற்கை, மதம்ன்றது செயற்கை. இன்றைக்கி இந்து மதத்தில் இருக்கிறான், நாளைக்கு இவன் கேட்டால் இந்துன்றான், நாளைக்கு ஒரு கிறிஸ்துவ மதத்தில் சொல்கிறான், நான் கேட்டால் இது கிறிஸ்துவன்றான், நாளைக்கு கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறான், முஸ்லீம் மதத்தில் சொல்கிறான், நான் முஸ்லீம்ன்றான். அப்போது இது இயற்கை கிடையாது, கடையில் 4 பொருள் வாங்குற மாதிரி ஆகிடும். ஆனால் மனிதன்றவன் இயற்கை, இதை யாரும் செய்ய முடியாது, இறைவனை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது. அப்போ மதம்ன்றது மனிதன்றவன் இயற்கை, மதம்ன்றது செயற்கை. அந்த செயற்கை மதத்தை பற்றி நான் பேசுகிறதே இல்லை. ஆனால் எல்லா மதங்களும் ஒரு நல்ல வழியை வகுத்து கொடுத்துருக்குது. இயேசுநாதர் பைபிள் எழுத சொன்னார். ஆனால் அந்த பைபிளில் என்ன இருக்குதுன்னா எல்லாமே நல்ல விஷயங்கள், ஞான விஷயங்களை பற்றி பேசிக்கிறார். ஆனால் இந்த மக்கள் ஆசையால் அந்த ஞான விஷயத்துக்கிட்ட போகிறதே இல்லை. உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதோடு நின்றுடுறாங்க. அதனால் பைபிளில் ஞான விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி குரான், நபிகள் நாயகம் எழுதுன குரானில் எல்லா ஞான விஷயத்தையும் எழுதிக்கிறார். ஆனால் அந்த ஞான விஷயத்தை இந்த முஸ்லீமுங்களால் போக முடியல, அந்த மதவாதிகளால் போக முடியல. அவங்க உலக வாழ்க்கைக்கோ அவங்க அன்றாட பொழைப்புக்கும் தேடிக்கின்னு இருக்கும்போது அந்த ஞானத்தில் போக முடியல. அப்படி குரான் ஒரு வேத நூலை எழுதுறது சாதாரண மனிதனால் எழுத முடியாது, இறைவனோட அருள் இல்லாதவன் எழுத முடியாது. அப்படி இறைவனுடைய அருள் பெற்றவர் தான் நபிகள் நாயகம், இறைவனுடைய அருள் பெற்றவர் தான் இயேசுநாதர். 2 பேருமே பெரிய மகான்கள் தான். அதனால் மதம் பேரை வச்சுக்கின்னு இந்த மதத்தை குறை சொல்லி, அந்த மதத்தை குறை சொல்லி, இந்த கடவுளை குறை சொல்லி, அந்த கடவுளை குறை சொல்கிறான்னா அவனுக்கு மதத்தை பற்றியும் தெரியல, கடவுளை பற்றியும் இன்னும் தெரியலன்னு அர்த்தம். அவன் அறகுறையாக இருந்துக்கணும், கண்டதை திட்டின்னு தெரியும். ஆனால் நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம எல்லாத்தையுமே உயர்வாக நினைக்கணும். அப்போ தான் நம்ம உயர்வோம். எல்லாத்தையுமே தாழ்வாக நினச்சோம்னா நம்ம தாழ்ந்து போயிடுவோம். இந்த மனோபாவத்தை வளர்த்துக்கணும் நீங்கள் எல்லாரும். நான் உங்களுக்கு சொல்கிற மற்ற மதத்துக்காரன் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் கரெக்டாக இருங்க. அது உங்களுக்கும் நல்லது, நீங்கள் போகிற பாதைக்கும் நல்லது. சொல்லுங்கள்.